மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு நடந்து முடிஞ்ச இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்க போறோம். இந்த ஆன்சர் கீ வந்து நான் அனலைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ சில மிஸ்டேக்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் நான் சர்ச் பண்ணி எடுத்துட்டேன். சில கைட்ல வந்து தப்பா இருக்கு, அதையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். கிராமர் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்திருப்பீங்க. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது என்னன்னா நான் கொடுத்த ஆன்சர் வந்து தப்பு அப்படின்னு. ஆனா நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க. நீங்க ஜஸ்ட் கைடை மட்டும் நோட் பண்ணக்கூடாது, மெட்டீரியல் மட்டும் நோட் பண்ணக்கூடாது. வேற வேற சோர்சஸ்ல நோட் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. ஒரு நாலு மூணு இடத்துல வந்து தப்பு இருந்துச்சு அப்படின்னா அது தப்பா இருக்கும். சில இடத்துல கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த கிராமர் மிஸ்டேக் செக் பண்ணுங்க. ஒரே ஒரு மெட்டீரியல்ஸ் மட்டுமே வச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர் நல்லா தெரியணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நேற்று சொன்னது மாதிரி இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர் வந்து என்னை பொறுத்தளவு நம்மளோட மாணவர்கள் எல்லாருமே ஈஸியாக தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த பேப்பர் வந்து ஒரு அஃபிஷியல் ஆன்சர் கீயாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இது வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி எடுத்துட்டேன். இதில் இஆர்சி பொயட்டிக் லைன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒன் வேர்ட்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் எதெல்லாம் நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். இது ஆக்சுவலி வந்து ஒரு சென்டம் பேப்பர், 90 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பேப்பர். ஆனா நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுதுங்க. எதெல்லாம் நம்ம மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் எதெல்லாம் எழுதி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இதோட லிங்க் வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தான் எப்பயுமே கஷ்டமா கேட்பாங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நான் நேற்று கொடுத்த பிடிஎஃப்லேயே 2 வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஏற்கனவே நான் லாஸ்ட் சொல்லியிருந்தேன் ஒரு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன்னு. அது பார்த்துருந்தவங்க கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய பேர் எழுதிருப்பீங்க. ஸோ இப்போ ஸ்னாப்னா கட்டு அப்படின்னு அர்த்தம் ஆன்சர். சினானிம்ஸ்ல ஸ்னாப்டுனா கட்டு. பிரின்ஸ்லி அப்படின்றது ராயல், வெரி லார்ஜ் கிடையாது. ராயல்னா ஒரு பேட்ரனேஜ், அதாவது நல்ல ஆடம்பரமானது அப்படின்றது பிரின்ஸ்லி. ஓகேங்களா? ஸோ பிரின்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, பிரின்ஸ்னா யாரும் ராயல், அதனால பிரின்ஸ் யாரும் ராயல் தான். ஸ்மாத்தர்ட் அப்படின்றது சப்ரஸ்டு. அடுத்தது ஆன்டனிம்ஸ்ல 3மே ரொம்ப ஈஸி. ரிலக்டன்ட் பாத்தீங்கன்னா அன்வில்லிங், இது ஆப்போசிட். டிஸ்கரேஜ் எல்லாருக்குமே தெரியும், என்கரேஜ். ஃப்ரீக்வெண்ட் அப்படின்றது அப்பப்போ நடக்கிறது, ரேர் அப்படின்றது எப்பயாவது ஒரு தடவை நடக்கிறது. ஸோ அதுதான் அதோட ஆப்போசிட். அடுத்தது ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இதுதான் இதோட அப்ரிவேஷன். அண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா கேன் பி பிளேஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டரோட எது சேரும்னு பாருங்க, வாட்டர் ப்ரூஃப், அதுதான் இதற்கான ஆன்சர். பீஸ் பக்கத்துல ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும், பீஸ்ஃபுல். 10th ஒன் பார்த்தீங்கன்னா பிரேக்கபிள், இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும், இது வந்து அன்பிரேக்கபிள். ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஐ கேவ் ஏ 1 ரூபி காயின். ஆக்சுவலி ஒரு 1 ரூபி காயினுக்கு வந்து நமக்கு ஆர்டிகல் வராது. ஏன்னா 1 ரூபி 1 கொடுத்ததுனாலயே நமக்கு கொடுக்க மாட்டோம். ஆனா இவங்க காயின் கொடுத்ததுனால ஏ 1 ரூபி காயின். பிகாஸ் நம்ம ஏஇஐஓயூன்றதுனால நம்ம ஆன் போடுவோம். ஐ கேவ் ஆன் 1 ரூபி காயின், இது தப்பா வரும். ஐ கேவ் ஏ 1 ரூபி காயின் தான் இதுக்கான ஆன்சர். வென் கௌஷிக் வாஸ் சைல்டு, he dash play in the street, he would play in the street. When Kaushik was child na wasன்றதுனால wouldன்னு வரும். So the dog jumped into the river. ஓகேங்களா? the dog jumped into the river. perambulator அப்படின்றது PRAM, pram. 15th ஒன்னு alarm bells ringing அப்படின்னா sign of something going wrong, அதுதான் இதற்கான இடியம்கான மீனிங். person who treats the problem of heartனாலே cardiologist. கொஸ்டின் டேக் பார்த்தீங்கன்னா மாதவ் டசன்ட் ஸ்பீக் தமிழ், தெலுங்கு. இப்போ டசன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட்ல இருக்கு. அப்போ இது நெகட்டிவா இருக்கிறதுனால பாசிட்டிவா வரும். அப்போ டஸ்ன்னு வரும். டஸ் ஹி, இதுதான் இதோட ஆன்சர். ஃபாரின் வேர்டு இன் டூ அப்படின்றது கம்ப்ளீட்லி, ஃபுல்லி அப்படின்றது. ஸோ அதுதான் இதோட ஆன்சர். இதுல தப்பா ஸ்பெல் ஆயிருக்கிற வேர்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் கரெக்ட், ரெஃபரன்ஸும் கரெக்ட், ரெலவெண்ட்டும் கரெக்ட். ரெஃபரன்ஸ் தான் இதுக்கான தப்பான ஆன்சர். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆனந்த் இன்வைட்டட் டேஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் இஸ் பர்த்டே பார்ட்டினா எ ஃபியூ, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுவுமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலி லைக் கொடுத்ததுனால இது சிமிலி. ஸோ இதெல்லாமே இஆர்சி எல்லாமே நமக்கு பொயட்டிக் லைன்ஸ் எல்லாமே நம்ம படிச்சது தான். 4 யூனிட் படிச்சிருந்தாலும் ஈஸியாக மார்க் எடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அண்ட் இந்த கிராமர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்க. இப்போ ஷர்மிளா செட் ஐ ஹேவன்ட் சீன் ஹர் அப்படின்றது இன்டைரக்ட்ல கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும்? ஷர்மிளா செட் தட் she had not seen her.
அடுத்தது த டீச்சர் டிஸ்ட்ரிபியூட்டட் த டெக்ஸ்ட் புக்ஸ்னா த டெக்ஸ்ட் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டீச்சர். இப்போ இது ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டா த டெக்ஸ்ட் புக்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட். நிறைய பேர் இங்க வாஸ் போட்டிருப்பீங்க. இந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா மாறும்போது இது ப்ளூரல் ஃபார்ம் ஆயிடுது. அதனால ஹெல்பிங் வேர்ப் வந்து ப்ளூரல் ஃபார்ம் தான் வரணும். வாஸ் போட்டிருந்தா மார்க் கம்மி பண்ணுவாங்க, ஃபுல்லா கட் பண்ண மாட்டாங்க, half மார்க் கம்மி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் பை த டீச்சர். இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் வீக்னஸ் ராதா அட்டெண்ட் த கிளாஸ்னா, இப்போ இன்ஸ்பைட்னா வீக்னஸா இருந்தாலும் அவ அட்டென்ட் பண்ணானா தோ she was in weakness, though she was in weakness Radha, though Radha was in weakness னு எழுதணும். though Radha was in weakness she attended the class. Okay, so combine using if வச்சு எழுதணும். if you didn't run fast you didn't catch the train அப்படின்னா நிறைய பேர் போட்டுருவீங்க. ஆனா அது கிடையாது. அது என்ன வரும்னா if you had not run fast you would not have catch the train அப்படின்றது இதுக்கான ஆன்சர். அண்ட் தென் இஆர்சியும் பார்த்தீங்கன்னா தி எக்ஸ்பெக்டட் ஈஸியாக தான் வந்திருக்கு. அண்டு இந்த 3 மார்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 பேராகிராஃப் படிச்சிருந்தாலுமே கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ கிராண்ட் மதர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட் ஆஃப் லேடி கேட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ளட்ரி கேஸ்கேட் திங்ஸ் ட்ரம்பிளிங் த பேக், கெமிஸ்ட் மேக் ஃபார்ச்சூன்ஸ் அவுட் ஆஃப் த மெடிசன் ஃபர்கெட் டு டேக். ஸோ இதெல்லாமே நம்ம படித்தது தான். 2 எழுதிடலாம் ஈஸியாக. அண்டு இது பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 3ல 9 மார்க்கில் ரைட்டிங் இந்த காம்பிடன்சிஸில் இந்த 37th இந்த டேட்டாவை வச்சு நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஒரு 3 சென்டென்ஸ் எழுதணும். இதுவுமே கேட்டிருக்காங்க. as well as பை சார்ட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ பை சார்ட் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஸ்பெண்ட்ஸ் ஈக்குவலி ஆன் டேஷ். அர்ஜுன் வந்து எதுக்கெல்லாம் ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ரெண்ட்டுக்கு. ஸோ ரெண்ட் அண்ட் ஃபுட் தான் இதுக்கான ஆன்சர். ஹீ ஸ்பெண்ட்ஸ் லீஸ்ட் ஆன் எதில் ரொம்ப கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா க்ளோத்ஸ்க்காக. அண்ட் அர்ஜுனோட இன்கம் 16,000 ரூபாய்னா அவரோட எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ண இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அவர் 20% பண்ணியிருக்கிறாரு. ஸோ 16,000 ரூபாயில் 10%னா 16,000 ரூபாயில் 10%. ஸோ 16,000 ரூபாயில் 10%னா 1,600 ரூபாய். 20%னா 2 மடங்கு போடணும். 1,600 × 1,600 3,200 அப்படின்னு வரும். இதுதான் இதோட ஆன்சர். அப்புறம் இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் கப் ஆஃப் காஃபி, நான் நேற்று சொன்னதில்ல, டீ கேட்பாங்க, காஃபி கேட்பாங்க, ஜூஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி காஃபி கேட்டிருக்காங்க. இந்த ஹெட்லைன்ஸுமே ஈஸி தான். இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். நிறைய பேர் 39, 38, 37 எழுதியிருப்பீங்க. அதுவே உங்களுக்கு மார்க் கிடைச்சிரும். அண்டு அந்த ஹெட்லைன்ஸ் எழுதணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா 3 தான் கேட்டிருக்காங்க இல்லையா. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா 41 இந்த பேராகிராஃப் 7 × 5 35ல இதுவுமே ஈஸி தான். கிராண்ட் மதர் இந்த இது. ஸோ இதுவுமே செகண்ட் யூனிட். ஸோ ஃபஸ்ட்டு 3 யூனிட் படிச்சிருந்தாலுமே உங்களால் ஃபுல்லாக எழுதிருக்க முடியும். நான் நேற்றே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் சில கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்து. இந்த ஃபஸ்ட்டும் எழுதியிருக்கலாம், அஸ் வெல் அஸ் இந்த 42nd ஏவும் எழுதியிருக்கலாம், 43rd ஏ எழுதியிருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அண்ட் மிஸ்ட்ரி கேட் இதுவுமே ஈஸி தான். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1லேருந்து 4 வரைக்கும் படிச்சிருந்தாலே, கம்ப்ளீட்டாக படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அண்ட் சம்மரைஸில் வந்து நோட் மேக்கிங் ஈஸியாக எழுதிருப்பீங்க, வித் டைட்டிலோட எழுதிருப்பீங்க. இதுக்கு எழுதிருந்தா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். டைட்டில் எழுதலைன்னா 1 மார்க் கட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு 4 மார்க் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் டைட்டில் எழுதிருக்கீங்க எழுதலையா அப்படின்றது யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் அது எழுதலைன்னா நீங்கள் இந்த பேராகிராஃப் எழுதுவீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 99% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நோட் மேக்கிங் தான் எழுதுவீங்க. 45th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோடேட்டா. ஏற்கனவே நான் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். அதில் 1த்துல பயோடேட்டா கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸாமில் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வேற இன்ஃபர்மேஷன் தான். ஸோ பயோடேட்டானா இந்த வாண்டட் கேட்டிருக்காங்க, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே போதும். ஸோ நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்க, அவங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கிராஜுவேட் வித் ஃப்ளூவன்சி இங்கிலீஷ், 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நோன் அப்படின்றதுக்காக நீங்கள் இங்கிலீஷ் கிராஜுவேஷன் வித் ஃப்ளூவன்சி. அப்போ கிராஜுவேஷன் வித் ஃப்ளூவன்சினா எனி கிராஜுவேட்டு, எம்ஏ இங்கிலீஷ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸு. எந்த கம்பெனினா ப்ரீவியஸ் கம்பெனி ஏதாவது ஒரு கம்பெனியை போட்டு வைக்கலாம். ஸோ இதுதான் அப்படி தான் போகணும்னு கம்பல்சரிலாம் கிடையாது. உங்களோட ஓன் டீட்டெயில்ஸே வந்து கொடுத்தா கூட போதும்.
அப்படி இல்லைன்னா லெட்டர் டு த ஃப்ரெண்டு, இது வந்து இன்ஃபார்மலில் கேட்டிருக்காங்க. கொடைக்கானலுக்கு ட்ரிப் போனதை பற்றி உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட எழுத சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸி தான் இன்ஃபார்மலில். அண்டு ஸ்பாட் எரர்ஸுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறதுக்கு பதிலாக இதுதான் மோஸ்ட்லி அட்டன் பண்ணியிருப்பீங்க. இது ரொம்ப ஈஸியாக தான். ஏன்னா லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸில் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. 12th பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் 11th ஸ்டாண்டர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 5 மார்க் வருமா இல்லை இதுலேருந்து கட் ஆகுமா அப்படின்றத ஆன்சர் கீ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யுவர் ரிங் இஸ் லூஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து LOOSE, செகண்ட் ஒன் வந்து LOSE. டோன்ட் லூஸ் இட். ஷீலா வென்ட் டு லைப்ரரி. ஸோ கொஸ்டின் டேக் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. 20 மார்க்ஸில் ஒரு கொஸ்டின் டேக் அண்ட் இந்த 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின் டேக். ஸோ ஷீலா வென்ட்னு இருக்கிறதுனால ஆக்சுவலி இந்த ஹெல்பிங் வேர்ப் இல்லை. அப்போ இது பாசிட்டிவாக இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், டிட் டூ தான் வந்து இதுக்கான ஹெல்பிங் வேர்ப். அப்போ டூவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து டிடன்ட் ஷீலான்றது வந்து டிடன்ட் ஷீ. ஓகே. ஸோ அடுத்தது டேஷ் யூ கோ டு லைப்ரரி யூ வில் சி. இப்போ நடந்தா இஃப் யூ கோ டு லைப்ரரி யூ வில் சி லிங்க் வேர்ட். டேஷ் சின்ஸ் லாஸ்ட் நைட்னா இப்போ ரெயின் அப்படின்ற வேர்ப் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இட் ஹாஸ் பீன் ரெய்னிங். ஸோ நேற்று நைட்ல இருந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் அப்படின்றது அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த 5ல் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பேசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 கொஸ்டின் இதுவுமே நீங்கள் எழுதிருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி 65+ ஈஸியாக எடுக்கலாம். ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா படிக்கிறவங்க வந்து 95, அதாவது 90க்கு பார்த்தீங்கன்னா 85 சாலிடாக எடுக்கலாம். அந்த 1-2 தப்பாகிறது சில நம்ம பண்ணுற சில்லி மிஸ்டேக்ஸ்னால தான், அந்த கிராமர் மிஸ்டேக்ஸ்னால தான். மற்றபடி பேராகிராஃபுக்குலாம் அவங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் போட்டுடுவாங்க. 4லேருந்து 4.5 மார்க் கண்டிப்பாக போடுவாங்க கரெக்டாக எழுதுனீங்கன்னா. பேராகிராஃப் மாதிரி எழுதணும். அண்டு அதோட அந்த போயட் நேம் எழுதணும், அந்த லெசன் நேம் எழுதணும். சப்ளிமெண்ட்ரிக்கு மட்டும் சினாப்சிஸ் போட்டு எழுதியிருக்கணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க எழுதிருக்கீங்களான்னு. அண்ட் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரீவியஸாக ஃபியூச்சராக நோட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் கமெண்ட்டில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். அண்டு இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலயமா அவங்களும் அந்த ஆன்சர் கீ பார்த்து அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணும்போது அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் சரியாக எழுதலை, இதுக்கப்புறம் தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு படித்து இந்த 4 மேஜர் சப்ஜெக்ட்ஸை வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஏன்னா டைம் இருக்குது. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் டைம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக டைம் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுப்பீங்க. ஸோ உங்கள் டோட்டல் இன்க்ரீஸ் பண்ண போகுது அப்படின்றது இந்த மிச்சம் இருக்கிற 4 சப்ஜெக்ட் தான். அதனால் போனதை பற்றி யோசிக்காதீங்க. இதுக்கப்புறம் இருக்க போகிற சப்ஜெக்ட்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.